ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் த கிவன் பாலினாமியல். இப்போ நமக்கு 2 டெர்ம்ஸ் குடுத்துருக்காங்க. இதுல எது எஃப் ஆஃப் எக்ஸ், எது ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் போட்டிருக்கேன். மேல கார்டு வரும். அந்த கார்ட கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ட்ரிக் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, எது அதிகமா இருக்கோ அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். அதுல பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ இங்க என்ன இருக்கு? எக்ஸ் டு த பவர் 4 இருக்கு. இது ஹையர் டிகிரி. அப்போ இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். இங்க என்ன இருக்கு? எக்ஸ் கியூப் இருக்குல்ல. அதனால இது ஜி ஆஃப் எக்ஸா தான் எடுத்துக்க முடியும். இப்போ நான் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதுறேன். எக்ஸ் டு த பவர் 4 அப்படியே நம்ம டிகிரிஸ் ஆர்டரா இருக்கான்னு பார்க்கணும். பிளஸ் 3 எக்ஸ் கியூப். ஓகே, எக்ஸ் பவர் 4க்கு அப்புறம் எக்ஸ் கியூப் வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 0 எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் இல்ல அப்படின்னு போடணும். இது போட்டா தான் உங்களுக்கு சம் போடும்போது உங்களால ஈஸியா கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். இது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சம்ல எங்கேயாவது தப்பு பண்ணிடுவீங்க. அப்புறம் என்ன இருக்கு? மைனஸ் எக்ஸ் இருக்கு. அப்புறம் இங்க என்ன இருக்கு? -3 இருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் கியூப் இருக்கு. இங்க என்ன இருக்கு? பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இங்க -5x. ஏன்னா எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ நம்ம எந்த டேர்ம் நம்ம உள்ள போடணும் அப்படின்னு டிசைட் பண்றதும் எது எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம உள்ள போட போறோம். அது என்னது? எக்ஸ் டு த பவர் 4 பிளஸ் 3x கியூப் பிளஸ் 0x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. கிளியரா? நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இங்க என்னதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 3. இப்போ நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேன்சலிங் த ஃபர்ஸ்ட் டேர்ம். நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன ஆயிடணும்? கேன்சல் ஆயிட்டே போகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்க இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மும் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மும் டிவைட் பண்ணி பார்க்கணும். இங்க என்ன இருக்கு? எக்ஸ் டு த பவர் 4 இருக்கு. இங்க என்ன இருக்கு? எக்ஸ் கியூப் இருக்கு. இப்போ டிவைட் பண்ணா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, எக்ஸ் டு த பவர் 4 எப்படி எழுதலாம்? எக்ஸ் கியூப் எக்ஸ்ன்னு எழுதலாமா? திஸ் இஸ் எக்ஸ் கியூப். கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ நம்ம கோஷன்ட்ல என்ன போடணும்? எக்ஸ் போடணும். ஸோ எக்ஸ் கியூப் இன்டூ திஸ் ஒன் இஸ் எக்ஸ் டு த பவர் 4 பிளஸ் plus into plus is plus. அப்புறம் x square into x will be how much? x cube. அப்புறம் என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. மைனஸ் into plus is minus. 5 into x square is 5x square. 5x into x is 5x square. அப்புறம் என்ன வரும்? plus 3 into x is 3x. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சப்ராக்ட் பண்ண போது மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணும். இங்கே வந்து பிளஸ் இருக்கு மைனஸ், இங்கே பிளஸ் இருந்தால் மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கு பிளஸ், இங்கே மைனஸ். அப்போ இது கேன்சல் ஆகிடும். நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளஸ் 3 எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப். அப்போ என்ன வரும்? 2 எக்ஸ் கியூப். ரைட்? அப்புறம் என்ன வரும்? இங்கே பிளஸ், இங்கே 0 இருக்கு, இங்கே 5 இருக்கு. அப்போ பிளஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர். இங்க என்ன வரும்? மைனஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் மைனஸ் 3x என்ன வரும்? மைனஸ் 4x மைனஸ் 3. கிளியர்? இப்போ நம்ம இந்த டேர்மையும் நம்மளால கேன்சல் பண்ண முடியுமா? ஏன்னா இங்க சேம் அண்ட் சேம் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 2x கியூப். இந்த டேர்ம் என்னது? x கியூப். அப்போ இதையும் கேன்சல் பண்ணிட்டா என்ன இருக்கு? ரிமைனிங் 2 இருக்கு. என்ன சைன் இருக்கு? பிளஸ் சைன் தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன போடணும்? பிளஸ் 2. 2 into x cube is 2x cube. அப்புறம் என்ன வரும்? plus 2x square. இங்க என்ன வரும்? minus 5 into 2 is 10x. அப்புறம் plus 3 2s are 6. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம்? திரும்பவும் ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் பண்றதுக்காக சப்ராக்ட் பண்றோம். மைனஸ் சைன் சேஞ்ச் பண்றோம். இங்க என்ன வரும்? மைனஸ் வரும். இப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் plus 5x square minus 3x square என்ன வரும்? 3. 3x square. இங்க என்ன வரும்? plus 6 minus 4 is 10 minus 4 is 6x. நெக்ஸ்ட் இது என்ன வரும்? மைனஸ் 9. இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா 3ன்றது காமனா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? 3 காமனா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம திரும்பவும் இட் இஸ் அ ஜிசிடியே நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம 3 எடுத்துக்கிட்டே போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கான்ஸ்டன்ட் டேர்ம் நமக்கு டிவிஷன்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ திஸ் என்ன பண்ணலாம்? டிவைட் பை 3 ஆர் நம்ம என்ன போடலாம்? டிவைட் பை 3 போட்டா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x minus 3. கிளியர்? ஸோ இதுதான் நமக்கு டேர்ம் வரும். இந்த எக்ஸ் 3யை நெக்லெக்ட் பண்ணிடலாம். எப்போ நெக்லெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க இதுக்கும் நீங்க காமனா இருந்ததுன்னா அது காமன் ஜிசிடி. ஆனா நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு காமன் டேர்ம் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்தது அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இங்க என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ்
2x minus 3. கிளியரா? இப்போ இதுதான் ரிமைண்டர் இருக்கு. இப்போ இங்க இருக்கிறது எது? எக்ஸ் ஸ்கொயர் என்னவா இருக்கு? சின்னதா இருக்கு. இங்க எக்ஸ் கியூப் என்னவா இருக்கு? பெருசா இருக்கு. கண்டிப்பா டிவைட் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ f of x and g of x நம்ம மாத்துறோம். கிளியர்? இப்போ இந்த இருக்கிற டேர்ம தூக்கி நம்ம உள்ள போட போறோம். That becomes f of x. x cube plus x square minus 5x plus 3. ஓகே. 0 வர வரைக்கும் இல்லன்னா ஃபர்தரா டிவைடே பண்ண முடியாது. ஒரு கான்ஸ்டன்ட் வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிட்டே போக போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டெர்ம் கேன்சல் பண்ணா என்ன பண்ணணும்? x கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். நம்ம தானே இந்த டேர்மும் இந்த டேர்மும் டிவைட் பண்ணி பார்க்கணும். இது கேன்சல் ஆயிடும். இங்க என்ன வரும்? எக்ஸ் வரும். இப்போ திஸ் இஸ் எக்ஸ். எக்ஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் 2x into x is 2x square minus 3 into x is 3x. கிளியர்? இப்போ திரும்பவும் சப்ராக்ட் பண்ண போறோம். அப்போ இங்க என்ன ஆகும்? மைனஸ் சைன், இங்கேயும் மைனஸ் சைன், இங்க பிளஸ் சைன். இது கேன்சல் ஆயிடும். கீழே என்ன வரும்? பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வருமா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்க என்ன வரும்? மைனஸ் 5x பிளஸ் 3x என்ன வரும்? மைனஸ் 2x. இங்க பிளஸ் 3. கிளியர்? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மேல கோஷன்ட் வரதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர். டிவைட் பண்ணிட்டோம்னா என்ன வரும்? மைனஸ் 1 வருமா? அப்போ நம்ம அந்த மைனஸ் 1 இங்க போடணும். ஓகே, மைனஸ் 1. இப்போ மைனஸ் 1 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் இன்டு பிளஸ் இஸ் மைனஸ் 2x minus 3. மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் பிளஸ் 3. ஓகே, நம்ம இங்க என்ன இருக்கோ அதே தான் இங்க வரும். இப்போ திரும்பவும் நம்ம சைன் சேஞ்ச் பண்றோம். ஏன்னா சப்ராக்ட் பண்றோம். இங்க என்ன வரும்? பிளஸ் வரும். இங்கேயும் பிளஸ் வரும். இங்க என்ன? மைனஸ் வரும். கிளியரா? ஸோ கேன்சல் பண்ணினோம்னா திஸ் வில் பி 0. ஸோ எங்க 0 வருதோ தட் இஸ் த ஃபேக்டர். ரைட்? ஸோ விச் இஸ் த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x minus 3. This is the factor of these two polynomials. So what is the answer? Answer is x square plus 2x minus 3. X square plus 2x minus 3. So this is GCD.